பெரியாரை மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். அவர் மீது இன்னமும் விமர்சனம் வைக்கிறாங்க. அது எப்படி? பெரியாரை மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா பெரியார் தான் எங்களுடைய தலைவர். எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அதனால் அதை நாங்கள் பெருசுப்படுத்தல பொருட்படுத்த தேவையில்லை. ஈரோடு எலெக்ஷன் 5ஆம் தேதி தேர்தல், 8ஆம் தேதி ரிசல்ட், அப்போ தெரியும். சார், மத்திய பட்ஜெட் என்ன எதிர்பார்ப்பு சார்? கடந்த முறை தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதா அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் ஏற்கனவே நடந்திருக்கு நாளுக்கு முன்னாடி. அதில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கோரிக்கையெல்லாம் எடுத்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம். நிதிநிலை அறிக்கை வெளியிட்டால் தானே என்னன்னு தெரியும். சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அதாவது வேண்டுமென்று திட்டமிட்டு அங்கொன்றுங்கள் சில தவறு நடுவதை அது பெரிதாகி உதாகரமாக்கி செய்கிறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படலை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து தொழிற்சாலைகள்லாம் தொடர்ந்து வந்துருக்கு. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.